வேலைக்காரி கம்பம் மீனா. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ 4 நாள் ஆகுது போல் ஏதோ என்னைய போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நான் அந்த கம்பம் மீனை வந்து வேலைக்காரி கம்பம் மீனா இது மாதிரி வீடியோ ப்ளவுஸ் வாங்கிட்டு 1000 ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு. 1000 ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தான், நீங்கள் கஷ்டப்பட்டாலும் காசு தான், நான் கஷ்டப்பட்டாலும் காசு தான். உங்ககிட்ட வாங்கினாலும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் இதாக இல்லைப்பா சொல்லியிருக்காங்க. இப்போ 2வது என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அதே தான் சொல்லுவாங்க திருப்பி அந்த சாரியை பற்றி என்கிட்ட கேட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் உங்களோட லிங்க் அனுப்பியிருக்கிறேன் சரிங்களா. என்கிட்ட கால் பண்ணி எங்கள் வீட்டிலே கேட்டாங்க. எங்கள் வீட்டில் மீன்ஸ் கொஞ்சம் தூரத்து சொந்தத்தில் அவங்களுக்கெல்லாம் உங்கள் லிங்க் அனுப்பி அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எப்படி ரீச் ஆகலைன்னு சொல்கிறீங்க? இதை விட எப்படி நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியும்? 2-3 வீடியோஸ்க்கு உங்களுக்கு கொலாப் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அது எல்லாமே வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ பேர் உங்களுக்கு என்கிட்டயே கான்டாக்ட் பண்ணாங்க. உங்களோட லிங்க் சொல்லியிருக்கேன், பேசியிருப்பாங்க கண்டிப்பாக. தெரில எனக்கு, நான் சொல்கிறேன். நான் என்கிட்ட கேட்டதுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ரீச் ஆகலன்னு சொன்னதுக்கு நான் சொல்கிறேன். அவங்களோட கான்செப்ட் அதில் கிளியராக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று அனுப்புனா தானே அதுக்கு போடுவேன்றாங்க. புரிஞ்சுதுல. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு என்ன சொல்லி ப்ராடக்ட் கொடுத்தேன், 2 ப்ராடக்ட் தரேன், 2 ப்ராடக்ட் நீங்கள் போடுங்க, அது எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நான் போடுறேன். 3 கொலாப் போட்டிருக்கேன்னாங்க. 3 கொலாப் போடலை, ஒரே சாரியில் தான் அவங்க 2 கொலாபரேஷன் போட்டாங்க, ஒரே ப்ராடக்ட்.